Hi, good morning. இன்னைக்கு கிராண்ட் செக்மெண்ட் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் பிரைடலுக்கு எந்தெந்த மாதிரி பிளவுசஸ் அண்ட் கூட இருக்க நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே இப்போ எல்லாம் கொஞ்சம் டிசைனாக போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஏஜ் கேட்டகரியா யார் யாருக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய டிசைனர் பிளவுசஸ் இங்கே டிஸ்பிளேல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைட் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட முடியும் அதுக்கு இங்கே என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சோலி மாடலில் ஒரு கிராண்ட் பிளவுஸ் வெல்வெட்டில் உள்ள வந்து சாஃப்ட் லைனிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு சாஃப்ட் லைனிங் மேலே ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஸ்டோன் ஒர்க், ரொம்ப ஆன்டிக் ஃபினிஷ், ரொம்ப எத்னிக்காக இருக்குது. பார்க்கும்போதே சில மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்களே ஒரு பொண்ணு போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. வித் வெல்வெட் ஃபேப்ரிக் இது வந்து லட்ச்கன்னு சொல்லுவோம். ஃபேப்ரிக் லட்ச்கன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, பட் பார்க்க கிராண்டாகவும் இருக்கும். குஷன் மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பாட்டம் போர்ஷன் வந்து ஒரு பிங்க் சோலி மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேறு கலரில் வேணுனாலும் சொல்லிக்கலாம். நம்ம வந்து டிஸ்பிளேயில் இது இருக்குது இப்போ உங்ககிட்ட. ஸோ அழகாக ஒரு கேண்டி பிங்க்கில், இப்போ ட்ரெண்டில் இருக்க பிங்க் வந்து இந்த பிங்க் தான். ஸோ அந்த பிங்க்கில் அழகாக ஒரு ரோசஸ் வச்சு சில்வர் ஒர்க் வச்சு நமக்கு வந்து ஒரு ஸ்கர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோல்டு துணியில் நமக்கு அழகாக கேண்டி பிங்க்கில் டிஸ்பிளேல இருக்கிறதே ட்ரெண்டில் என்ன கலர் மேட்சிங் இருக்கோ அதுதான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஸோ பிங்க்கில் வந்து கோல்டு ஒர்க் வச்சு ஸ்லிம் கட் கொடுத்து தைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வரைக்கும் ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்து இதுக்கப்புறம் ஒரு சோலி எஃபெக்டில் இருக்கும். ஒரு ஹிப் போர்ஷன் இருக்கும் ரிவீலிங்காக, அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் இருக்கும். இப்போ நமக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம இவங்கக்கிட்ட சொல்லி இதை ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அவங்க வந்து பால் லட்ச்கன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக கோல்டன் கேண்டி பிங்க்கில். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக் அண்ட் டிசைனர் சோலிஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகின் வித் பிளாக், ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். பட் ஸ்டில் இவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தோடைய கட்டிங்கே அந்த மாதிரி பண்ணி அது மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்டோன் ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளாக் சில்க் ப்ளவுஸில். இது வந்து நியூட்ரல், இது யார் வேணால் போட்டுக்கலாம். பிளாக் கலருக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ்வலாக கேண்டி பிங்க் சாரீஸ், அப்புறம் பிரைட் ஆரஞ்ச் இந்த மாதிரி சாரீஸ்க்கு நம்ம அந்த மாதிரி சில்வர் ப்ளவுஸ் காம்பினேஷன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிட்ரியாக பார்ட்டிக்கு போகும்போது இந்த லைட்டில் இப்போ இது எப்படி ரொம்ப ஜிட்ரியாக இருக்கும், இதே மாதிரி நம்ம டே டைமில் ஆர்டினரி யூஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சட்டிலாகவும் இருக்கும். கிரேஷ் சில்வர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வித் பிரைட் சில்வர் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்காக இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலேயே கொஞ்சம் எல்டர்லி நம்ம மாம் அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட அந்த மாதிரி பிளெயின் யூ நெக் வச்சு பேக் சைடில் வந்து அதே மாதிரி வச்சுருக்காங்க, ஒரே பேட்டர்ன் ஆஃப் நெக்கு. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் மாம் ரெண்டு பேருமே எப்படி போடணுன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே கோல்டுலேயும் அவங்க வச்சுருக்காங்க. சில்வர்லேயே இன்னொரு பேட்டர்ன் இருக்குது இவங்க கிட்ட, ஆஸ் இன் கேர்ள்ஸ் போடுற மாதிரி மேட் ஃபினிஷில் சில்வர் கலரில் அதே மாதிரி ஆஷ் காம்பினேஷனில் போட் நெக். இந்த மாதிரி நெக் இப்போ ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து இது பார்க்க கார்செட் மாதிரி இருக்குது. பட் இந்த ப்ளவுஸ்லேயே பின்னாடி வந்து பேக் ஓப்பன் வச்சு ஃபுல் லெங்க்த்துக்கு நமக்கு அழகாக ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இதே கொஞ்சம் நம்ம அம்மாவுக்கு அந்த மாதிரி வேணும்னா அதுலேயே போல்கா டாட் எஃபெக்டில் சிம்பிள் எலகண்ட் ஒர்க் வச்சு அவங்க ஒரு இன்னொரு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ கேர்ள் அண்ட் ஆண்டி ரெண்டு பேருமே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ளவுஸ் பிரைடுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளோஸ் எம்ப்ராய்டரி இதெல்லாம் நமக்கு வந்து பயப்படவே வேண்டாம். நம்ம நெக்லஸ் மாட்டி வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோன்னு அவ்வளோ அழகாக டீசெண்டாக எம்ப்ராய்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் நெக் பேட்டர்ன். இவங்களே ஸ்டிச்சும் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்ம செலக்ட் பண்ணுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ப்ளவுஸை கட் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. வித் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. மரூன் அண்ட் பிளாக் ஆர் ஆல்வேஸ் கூல் கலர்ஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனோம் அப்படின்னா. ஹியர் பிரிட்டி ரெட் மாங்காய் டிசைன், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மாங்காய் டிசைன். அந்த மாங்காவே வந்து அழகாக எம்ப்ராய்டரி பண்ணி இந்த இடத்துல அதுலேயே ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணி குட்டி குட்டி மாங்காய் அண்ட் இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் மாதிரி கிளாத்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வித் நாட்.
அண்ட் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு எப்படியும் சாரீ இப்படி தான் கட்டுவோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக அங்கே ஒரு சைடில் மட்டும் ஃபினிஷ் பண்ணி ஸ்லீவ்லேயும் அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் அண்ட் ரெட் காம்பினேஷனில். ஸோ இந்த மாதிரி நிறைய டேரிங் கலர்ஸ், ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ப்ரைடலுக்குன்னு இப்போ நம்ம பார்க்குறதுனால இந்த மாதிரி கட் ஒர்க், ஆர்டினரி சாஃப்ட் சில்க் இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறோம். அந்த மாதிரி சாஃப்ட் சில்க் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி, சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அதையே மேட்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் போகும்போது எது பண்ணாலுமே ப்ரிட்டியாக தான் இருக்கும். பிளெயின் கோல்டு சாரி வித் கேண்டி பிங்க் காம்பினேஷனில் சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் ஐ செட், சாஃப்ட் சில்கில் நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஒர்க் இருக்காது ப்ளவுஸில், நம்ம இஷ்டம் போல் அழகாக எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாட்டில் க்ரீனில். அதே நேவி ப்ளூவில் எம்ப்ராய்டரி அண்ட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஒர்க்டு, கீழே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி. ஸோ உள்ளே வந்து நமக்கு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இச்சிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல எம்ப்ராய்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக. இது இல்லாமல் இவங்கக்கிட்ட இன்னொரு விதமான ப்ரைடல்லாம் இருக்காங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பட் ப்ரிட்டியாக இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி பிளெயின் பிளாக், ஆல்ரெடி ஒர்க் பண்ண பிளாக் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிளெயின் பிளாக் ஒர்க் பார்க்குறோம் இவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்கெட்டில் ஃப்ரண்ட் அந்த கார்செட் ஃபினிஷில் அழகாக ஃபினிஷ் பண்ணி நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஹேண்ட்ஸோட பின்னாடி பேக் ஓப்பனோட பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரைட் இப்போ விரும்புகிறாங்க. வெறும் கல்யாணம் வந்து டெம்பிளில் பண்ணிட்டு ரிசப்ஷன் வைக்கிறவங்களாம் இவ்வளோ சிம்பிளாக விரும்புகிறாங்க. அண்ட் யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்க இந்த செக்டு, வெரி ஓல்டு ஏஜ் சொல்லலாம், யார் வேணால் கட்டிக்கலாம். பாரம்பரியம் செக்டு ஒன், சுங்கு செக்டு அந்த மாதிரி சாரீஸ்க்கு, இல்லை பிளெயின் சாரீஸ்க்கு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் பண்ணிக்கிறோம். க்ரீன் சாரீ ஒரு ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளெயின் சாரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறது இப்போ ட்ரெண்டில் இருக்குது. வித் ட்ரெடிஷ்னல் பஃப் கை வச்சு க்ரீன் கலர் பட்டி கொடுத்து ஃப்ரண்ட் ஓப்பன், பட் அதுலேயே அவங்க வந்து பிரின்சஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக ஒரு ப்ளவுஸ், யார் வேணால் இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடிய ட்ரெண்டில் இருக்கிறது. ஸோ விதவிதமான ப்ளவுஸ் என்னெல்லாம் இருக்குது பிரைட்காகன்னு பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தால் இவங்ககிட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் ஆகி ஃபினிஷ் ஆகி உங்ககிட்ட வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பொட்டிக்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன்.